மழை சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சிலருக்கு அது ஒரு நினைவின் சத்தம். அந்த மழை நாளில ஒருவன் டீக்கடை முன்னாடி நின்று கொண்டிருந்தான். கையில் ஒரு பழைய கடிதம். ஆனா அதுல எழுதின வார்த்தைகள் இன்னும் அவன் மனசுல புதுசா இருந்தது. அவன் பெயர் அரவிந்த். முகம் அமைதியா இருந்தது. ஆனா உள்ளே ஒரு புயல். 3 வருடமா அவன் மாயாவை பார்க்க முடியல. அவள்தான் அந்த கடிதம் எழுதினாள். அந்த நாளும் இப்படிதான் மழை, அதே டீ கடை, அதே வாசனை. ஆனா அந்த நாற்காலியில் அவள் இல்லை. அவன் மெதுவா சொன்னான், மாயா, நீ போன நாளிலிருந்து நான் மழையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மழை துளி அவன் முகத்துல விழுந்தது. ஆனா அவன் நினைஞ்சான், இது மாயாவின் தேடுதல் போல இருக்கு. அந்த கடிதம் திறந்தான். அவளோட எழுத்து இன்னும் வாசனையோட இருந்தது. அரவிந்த், நீ எப்பவுமே நனைந்து கொண்டே போகாதே. ஒரு நாள் மழை உன்னை தாங்கட்டும். அந்த வரிகள் அவனுக்கே ஒரு உயிர் மாதிரி. மூச்சே அந்த எழுத்துல இருந்த மாதிரி இருந்தது. அந்த கடிதத்துல இன்னும் சில வரிகள் இருந்தது. அவனுக்கு அவ்வளவு நாள் படிக்க தெரியாம இல்ல. இன்னைக்கு தான் அவன் முடிவு பண்ணினான், இப்போ படிக்கணும். அந்த நேரத்துல ஒரு குரல் கேட்டது, எஸ்கியூஸ் மீ, இந்த இடம் ஃப்ரீயா? அவன் தலை தூக்கினான். அவனுக்கு முன்னாடி நின்றது ஒரு பெண். அந்த முகம் அவன் இதயத்துல ஒரே முறைதான் பார்த்தது. ஆனா மறக்க முடியாது. அந்த கண்கள் ஒளிர்ந்தது வேற மாதிரி. அவன் உயிரோட மாயா திரும்பி வந்தாளா அல்லது இது விதியோட விளையாட்டா? அவள் முன்னாடியே நின்ற போதே அரவிந்த் கைவசம் இருந்த அந்த கடிதம் காற்றில் பறந்துச்சு. அவன் மயங்கி போன மாதிரி. அவன் கண்களில் ஒரே கேள்வி, இது உண்மையா? அவள் மெதுவா சிரிச்சாள். மழை நாளில நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவள் நம்பல. மாயாவா நீ? அவள் தலையை சாச்சினா. அரவிந்த், நான் மாயா இல்ல, நான் அவளோட சகோதரி மீனா. அவன் கையில் இருந்த கடிதம் விழுந்துச்சு. மாயா எங்கே? அவள் ஆழமா சுவாசிச்சா. அவள் 3 வருடம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவள் போயிட்டா அரவிந்த். அவன் குரல் நின்று போச்சு. கண்களில் மழை போல கண்ணீர். அவள் சொன்னாள், மாயா போறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதியிருந்தா. அதை உன்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா. ஆனா நான் தைரியமா வரல. அவள் அந்த கடிதம் கொடுத்தா. அதில் எழுதப்பட்டிருந்தது, அரவிந்த், நான் உனக்காக மழை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை காண முடியாது. ஆனா நானும் உன்னை தொடுவேன். ஒவ்வொரு மழை நாளும் நான் உன்னோடு இருப்பேன். அவனோட கண்கள் கலங்கின. அவன் மாயா குரல்ல நினைச்ச மழையில நின்றான். அந்த நேரத்துல மழை திடீர்னு பெருசா பெய்ய ஆரம்பிச்சது. அவள் குரல் மாதிரி அந்த மழை அவன் முகத்துல விழுந்தது. அவன் சிரிச்சான். மெதுவா சொன்னான், மாயா, நீ போயிட்டாலும் ஒவ்வொரு மழையிலும் நானும் நீயும் சேர்ந்துதான் இருக்கும். அந்த கடிதம், அந்த மழை, அந்த நினைவு அவன் வாழ்க்கை முழுக்க மாறுச்சு. அந்த நாள் முதல் அவன் ஒவ்வொரு மழையும் வெறுக்காம பாசமா பார்க்க ஆரம்பிச்சான். சில பிரிவுகள் முடிவா இல்ல, அது நினைவா மாறி நம் வாழ்க்கையில புதிய உயிர் ஊத்தும். அந்த மழை நாளைக்கு பிறகு வாழ்க்கை அவளுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இல்ல. அவள் போனதும் என் மனசு வெறிச்சோடி போச்சு. ஒவ்வொரு மழை துளியிலும் அவள் சிரிப்பை கேட்கிற மாதிரி இருந்தது. ஆனா காலம் அதுதான் பெரிய மருந்து. நாளுக்கு நாள் அவள் நினைவு வலி குறையல. ஆனா அதோட அர்த்தம் மாறுச்சு. இப்போ மழை பெய்யும் போது அவளை நினைச்சு சோகப்படுறது இல்லை. அவள் எனக்கு கற்று தந்த உண்மையை நினைச்சு நன்றி சொல்வேன். அவள் சொன்னது நினைவா? ஒரு நாள்ல நீ உன்னை மன்னிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை மீண்டும் சிரிக்கும். அந்த நாள் வந்தது. இன்று நான் மழையை காணும் போது சோகமா இல்ல, அமைதியா இருக்கு. அந்த மழை நினைக்குது, ஆனா இனி மனச உடைக்காது. அவள் இல்லாமலே அவள் நினைவு என் வாழ்க்கையில ஒளியாகி இருக்குது. சிலர் போயிட்டாலும் அவர்கள் விட்டு செல்வது நம்முள் ஒரு நிம்மதியாக மாறிடும். மழை மீண்டும் பெய்யுது. ஆனா இப்போ அது ஒரு நினைவு இல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். சில பிரிவுகள் நம்மை உடைக்காது. மழை ஒரு முறை நினைக்கும், ஆனா நினைவுகள் 1000 முறை நினைக்கும். இந்த கதையை ஒரு பிரிவின் வழியாக வாழ கற்றுக் கொடுத்தது.